இன்னும் ஒரு சில விஷயங்கள் எனக்கு தேவைப்படுது சார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல வந்து சிலைகள் வைக்கவே நெறைய நாள் நம்ம யோசிப்போம். கொஞ்சம் சைஸ் பெருசா கூட வச்சிரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த நவராத்திரி நாட்கள்ல பார்த்தீங்கன்னா, நரசிம்மர் முதற்கொண்டு எல்லா உக்ர தெய்வத்துடைய சிலைகளையும் நம்ம வீட்ல வைப்போம். இது எப்படி சார்? இந்த 9 நாள் வந்து நமக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இல்லையா? இல்லை, நல்ல கேள்வி நீங்கள் கேட்டது. அது வந்து மெட்டலில் பண்ண சின்ன விக்கிரகம் வீட்டில் வச்சு பூஜை பண்ணுறதா இருந்தால் தான் பெருசு வைக்கக்கூடாது. நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ வீட்டில் வச்சு பூஜை பண்ணுற விக்கிரகத்துடைய சைஸ் என்னவா இருக்கலாம் அப்படின்னா இப்படி காமிப்பாங்க, இதுதான் சைஸு. யார் பூஜை பண்ணுறாங்களோ அவங்களுடைய கை அளவு இருக்குல்ல, இந்த கட்டை விரலுக்கு உள்ள அங்குஷ்டாபியாம் நமகாம்பாங்க, இதை வச்சுப்பாங்க. இது உள்ளதான் இருக்கு. இதுக்கு இதை விட ஸ்மாலராக இருக்கணும். விக்கிரகத்துடைய அளவு இதை விட கொஞ்சம் அது சின்னதாக இருக்கணும். இதுக்கு மேலே பெருசாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அதெல்லாம் கோவிலில் தான் வச்சு பூஜை பண்ணணும். இல்லைன்னா நீங்கள் மந்திர ஆவாசனம்லாம் பண்ணாமல் ஷோ பீஸாக வச்சுக்கலாம், ஷோகேஸில் வச்சுக்கலாம். இது கோலுங்கர் ஷோகேஸ். ஓகே சார். இதில் வந்து பொம்மை வைக்கிறோம், சாமி பொம்மையெல்லாம் வைக்கிறோமே ஒழிய மெட்டலில் செஞ்சதை வச்சு அதுக்கு மந்திர ஆவாகனம் செஞ்சு அதுக்கு வந்து பிராணப்பிரதிஷ்டா மந்திரம் பிராணப்பிரதிஷ்டா மந்திரம்னு ஒன்று இருக்குது. அதை சொல்லி பிராணப்பிரதிஷ்டை பண்ணி அதுக்கு அந்த உயிர் சக்தியை கொண்டு வந்து அந்த மாதிரி பண்ணிட்டோன்னா அதை ப்ராப்பராக பூஜை பண்ணணும். அதுக்கு நிறைய நியம நிஷ்டைகள்லாம் உண்டு. அதுக்கு ஒரு நாளைக்கு 2 தரமாவது ஏதாவது நைவேத்தியம் பண்ணோம் அப்படிங்கிற நைவேத்தியத்துக்கே அளவு சொல்லியிருக்காங்க தெரியுமா? ஓ, இதெல்லாம் இருக்கா சார்? ஆமாம், அதாவது விக்கிரகத்துடைய சைஸுக்கு ப்ரொபோர்ஷனேட்டாக தான் நைவேத்தியம் பண்ணோம். ரொம்ப பெரிய சிலைகள்லாம் வச்சு கோயில் கட்டுறாங்கல்ல, அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. ஆமாம் சார். இப்போ உலகிலேயே மிகப்பெரிய முருகன், வாராகி அம்மன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பைரவர் கோவில் கூட பைரவர் கட்டுறாங்க, சிவலிங்கம் ஒன்று வச்சுருக்காங்க 40 அடிக்கு. எல்லாம் பண்ணக்கூடாது.